கோடான கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் தெரிவிப்படுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் தான் உங்கள் பவர் ஸ்டார். நான் ஒரு பதிவை இன்றைக்கி பதிவு செய்யலான்னு வந்திருக்கிறேன். அது என்னன்னா, நானும் ஒரு நடிகராக இருந்தாலும் என்னதான் பவர் ஸ்டார் இருந்தாலும் எனக்கும் சராசரி ஒரு மனிதன் தான். எனக்கும் வலி, உணர்வு, உணர்ச்சிகள்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நான் ஷூட்டிங்லேயோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுற இடத்துல என்னுடைய சொந்த வேலையோ நான் போயிருந்தேன். போகிற இடத்துல எனக்கு உடல்நிலை ரொம்ப பாதித்து அங்கங்கே வலிகள்லாம் நிறையா இருந்தது. இதை யார்கிட்ட காட்டலாம், யார்கிட்ட போய் பேசலாம், 2-3 டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணேன். அது சரியான எனக்கு அட்வைஸ் பண்ணலை. அப்போ என்னுடைய திரையுலகத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு நடிகர், சார் நீங்கள் எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் போங்க, நல்லா குணப்படுத்துகிறாங்க, நானும் அங்கே போயிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், சார் எங்கே சார் போகிறது, எந்த இடத்துல ஆஸ்பத்திரி இருக்குதுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் இல்லை சார், கோயம்பேடு பக்கத்தில் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது சார், 100 ஃபீட் ரோட்டில் மெயின்லேயே இருக்குன்னாரு. அப்போ அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்டேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னாரு. என்னடா வர சொல்கிறாரு, கூட்டம் ரொம்ப இருக்குமா சார்னு கேட்டேன். சார் நீங்கள் வாங்க சார், உங்களுக்கு செய்யாமல் நாங்கள் யாருக்கு செய்ய போகிறோம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி பார்த்தேன். பார்த்துட்டு அவர் அட்வைஸ்லாம் பண்ணார். அது ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வழிகள்லாம் நிறைய பூர்ண குணமாகி நன்றி சொல்லாங்கிற எண்ணத்தில் எஸ்எம்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். அப்போ வரும் பட்சத்தில் இங்கே ஏகப்பட்ட பேஷண்ட் இருந்தாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட கலந்தேன். சார் இவங்களுடைய அனுபவத்தையும் இவங்களுடைய நோய் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நான் பேட்டி எடுக்கலான்னு இருக்கேன், கண்டிப்பாக எடுங்கன்னாரு. இப்போ நான் எடுக்க போகிறேன். நீங்களும் கூட இந்த பேட்டியை பார்க்குறீங்களா, வரீங்களா? என் பேர் மது. எந்த ஊர் தம்பி? திருவொற்றியூர் சார். இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு என்ன வியாதி தம்பி? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார். இங்கே கோயம்பேடில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் அந்த சொரியாசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 12 வருஷமாக சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருந்தது. நிறைய இடத்துல மெடிசன் எடுத்துகிட்டு, ஆனால் அந்த நவம்பர் டிசம்பர் அந்த கிளைமேட்டில் எங்களுக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு வருஷம் நல்லா இருக்கும், திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் ஒரு மாதமாக எடுத்துகிட்டு இருக்கேன் சார். இது 2வது மாதம் எடுக்க போகிறோம் மெடிசன். இப்போ எனக்கு ஒரு மாதம் எடுக்கும்போதே எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 80% நல்ல ரிசல்ட். ஆக்சுவலாக இப்போ எனக்கு சுத்தமாக அந்த அரிப்பு சுத்தமாக இல்லை. இப்போதைக்கு அந்த ஸ்கின்னு இது மட்டும் தான் இருக்குது. இன்னும் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஒரு 3.5 மாதமாக குறைஞ்சது எந்த மெடிசன் இருந்தாலும் ஒரு 3.5 மாதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சது ஒரு 6 மாதம் எடுத்துகிட்டு எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். திருப்பியும் கண்டிப்பாக வராதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு சார். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வியாதியில் அவதிப்பட்டு? 12 வருஷமாக இந்த வியாதி இருக்குது. 12 வருஷம் பலதரப்பட்ட ஹாஸ்பிட்டலாம் போயிருப்பீங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய மெடிசன் சாப்பிட்டு மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் அந்த மெடிசன் சாப்பிட்டு திருப்பி, ஆனால் கண்டிப்பாக அந்த 1 வருஷம் நல்லா இருக்கும், 2 வருஷம் நல்லா இருக்கும், திருப்பி வந்துடும். இப்போ அந்த மாதிரி அறிகுறி எதுவும் இல்லை. இப்போ 1 மந்த் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது அந்த மற்ற மெடிசனோட இந்த மெடிசனில் நல்ல ரிசல்ட் பார்த்தீங்களா நேயர்களே. 12 வருஷமாக அவருக்கு சோரியாசிஸ் பலதரப்பட்ட மக்களை பார்த்துருக்காரு, பலதரப்பட்ட டாக்டர்லாம் பார்த்துருக்காரு, ஒன்றும் க்யூர் இல்லை. இப்போ நம்ம எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் நல்லா இருக்கிறேன், திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டு இருக்க அனைத்து நேயர்களும் நீங்கள் அவசியம், உங்களுக்கு நோய் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், இருந்தால் உங்கள் மன வேதனையை தீர்க்கணும்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இங்கே வரக்கூடிய நோயாளிகள்லாம் பூர்ணமாக குணமடைஞ்சு சந்தோஷமாக போகிறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் ராமசாமி. சரி, எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? எண்ணூர்லேருந்து வரேன். எண்ணூர். ஓகே சார். நீங்கள் எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கில் எதுக்காக இங்கே வந்தீங்க? எனக்கு இந்த ஸ்கின்னில் கருப்பாக இதாகி போச்சு. சரிங்க. அது எங்கள் வெளியிலலாம் பார்த்தேன். ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தமிழன் டிவியில் சார் விளம்பரம் பார்த்தேன். பார்த்த உடனே ஒரு இதாக இருந்தது. சரி இங்கே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இங்கே வந்தேன். சரிங்க. இங்கே ஒரு மாதம் மருந்து வாங்கிட்டு போனேன். சரிங்க. இப்போ அதுலேருந்து பார்க்கும்போது இதில் ஓரளவுக்கு எனக்கு நல்ல குணம் தெரியுது. சரி. அதனால் இந்த 2வது முறை நான் இங்கே வந்திருக்கேன். இது இந்த சொரியாசிஸ் எத்தனை நாளாக, எவ்வளோ வருஷம்? எனக்கு 2016லேருந்து இருக்குது. அப்படியாப்பா. 6-7 வருஷத்துக்கு ஆகிப்போச்சு. ஆனால் இங்கெங்கே வெளியில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் இங்கே வந்தால் ஒரு நாள் இந்த விளம்பரத்தை பார்த்து டிவியில் பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன். ரொம்ப சந்தோஷம்.
அந்த காலகட்டத்தில் உங்கள் மனநிலை ரொம்ப சோர்வாக இருக்கும். என்னடா இப்படி ரொம்ப சொன்னா ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு வெளியில் வந்துட்டு ஒரு 4 பேரில் போய் நிற்க முடியாது. ஆ, இது என்னாச்சு அப்படின்னு ஆமா. கேட்பாங்க. நிற்கும் போது சொறி வரும். இது அந்த அரிப்புலாம் இந்த இதில் இல்லை. அதனால வேண்டி அந்த இது வராது. இது என்னாச்சு, என்னாச்சு இது அப்படின்னு அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆமாம், நம்ம கொஞ்சம் விலகி நிற்போம். என்னடா நம்ம நம்ம லுங்கியை வந்து மடிச்சு கட்ட முடியாது. ஆமாம். அதை மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதனாலே நிறைய இடத்துக்கு போக மாட்டேன். வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கே ரொம்ப யோசனை பண்ணுவேன். கூச்சப்பட்டிருக்கீங்க. ஆமாம், அப்படிலாம் இருந்து இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு மாதம் மருந்து சாப்பிட்ருக்கேன். இதில் வந்து பாதி குணமான மாதிரி எனக்கு தெரியுது என் மனசுக்கு. சரி சரி சரி. அதனால் இங்கே வந்தால் சரியாயிடும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளவோ ஆஸ்பத்திரி சென்னையில் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் தாண்டி நமக்கு குணமாகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் வந்து தான் உங்களுடைய மனநிலையே மாறிச்சு. ஆமாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே வரும்போது என்ன நினச்சி வந்தீங்க? நான் முதல்ல வந்து சார் வந்து டிவியில் நான் பார்க்கும்போது ஒரு பேசுறதுலேருந்தே ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை மூலமா வந்து பார்த்தேன். சார் சொன்னார் 99% நாங்கள் மருந்து கொடுத்தாலும் கடவுளுடைய ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இப்போ வந்தேன். எனக்கு ஒரு அளவுக்கு இப்ப மனசு நிம்மதியாக இருக்குது இப்போ. அதாவது கடவுளோட சார் சொன்ன மாதிரி ஆமாம், கடவுளோட கிருபை இருந்தாலும் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் முறையாக பயன்படுத்தி அதுதான் உள்ளது இப்போ. வேற ஒன்றும் ஏன்னா இப்போ என்னதான் கடவுளோ என்னதான் டாக்டர் ஆமாம் ஆமாம், மருந்து தான் நம்மளுடைய முதல்ல. முயற்சி தான் மெயின். ஆமாம், நம்ம டயத்துக்கு சாப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரி இதை வேணும் அது வேணாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணால் தான் நம்ம நோய் குணமாகும். சரிங்களா? அதனால நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலும் உங்கள் நோய் நல்லா குணமாயிருக்கு. ஆமாம். அதனால இந்த எஸ்எம்கே அதை ஒரு நாள் வந்துட்டு வெளில போயிட்டு ஹோட்டலில் போய் ஒரு நாள் ஒரு இட்லி 2 இட்லி தான் சாப்பிட்டேன். அதில் கத்திரிக்காய் போட்டு பார்க்கும்போது தெரியாது. ஐயோ. ஆனால் சாப்பிட்டு ஒரு அரை வரைக்கும் பார்த்தா உடம்புலாம் பார்த்தா அப்படியே தடிப்பு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுலேருந்து சுத்தமாக அந்த தக்காளி கத்திரிக்காய் அந்த அவங்க சொன்ன என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களோ அதை சுத்தமாக விட்டுட்டேன். இப்போ அதனால தான் இப்போ எனக்கு தான் பாதி எல்லாம் மங்கி போச்சு. இந்த மாதிரி கருப்பாக இருந்ததுலாம் இப்போ ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. வேறு நான்வெஜ்லாம் சேர்க்கறது இல்லை. ஐயோ, சுத்தமாக தொடரதே கிடையாது. சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ இங்கே வந்து எத்தனை மாதமாக வந்தீங்க? நான் இப்போ 1 மாதம் தான் வந்தேன். அந்த 1 மாதத்துலேயே எனக்கு இவ்வளோ தெரியுதுன்னும் போது இன்னும் ஒரு 2-3 மாதம் வந்தாலே சரியாயிடும் போட்டுருது. கண்டிப்பாக அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இப்போ. கண்டிப்பாக டாக்டர் சொல்கிறபடி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் நோய் எந்த நோயாக இருந்தாலும் இங்கே குணப்படுத்துகிறாங்க. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நானும் வெளியில் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இருக்குது சார் எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கில் நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் கேள்விப்பட்டேன். சரி நம்மளும் நேரில் பார்க்கலாமே, டாக்டர் வந்து பேசுவோமே அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி உண்மையிலே பெரிய ஒரு மிராக்கிள் தான் நடக்குது. ஏன்னா சோரியாஸுக்கு வராங்க, குழந்தை இல்லாததுக்கு வராங்க, சுகருக்கு வராங்க, நீங்கள் இப்போ ஸ்கின்னுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட பேர் வந்து நல்லா குணமாகுது சார் நல்லா குணமாகுதுன்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ்பத்திரி பற்றி சொல்லணும் அப்படிங்கலாம் தாண்டி அவர் செய்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் அவருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டல. சார் பேசும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் பேசும்போதே பாதி நோய் குணமான மாதிரி தெரியுது எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மாதிரி ஒரு நம்பிக்கை அவர் பேசும்போது ஒரு நம்பிக்கை நமக்கே வந்துடுது. கண்டிப்பாக அதுதான் உள்ளது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஒரு நோயின்னு சொல்லி ஒரு டாக்டர் போனால் அந்த அன்பால் பேசும்போதே நமக்கு வந்து பரவாயில்ல நல்லப்பா. அதுவும் போக எந்த விதமான வெறுப்பு இல்லாமல் ஸ்கின்னுனா கையை தொட்டு இந்த மாதிரி நோய்ங்க சரி நீங்கள் குணமாயிருங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அன்பாக சொல்கிற போதே உங்களுடைய நோய் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் குணமாயிருக்கு, நான் 1 மாதத்தில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் நான் வெளியில் போக முடியல, வர முடியல, கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படின்னா தாண்டி இன்றைக்கி வந்து இப்படி நிற்கிறீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. அதுக்கு மேலாக எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கு உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அவங்க அக்கறை எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நன்றி கடன்படுறீங்க. நன்றி கண்டிப்பாக. இங்கே வரக்கூடிய நோயாளிகள்லாம் பூர்ணமாக குணமடைஞ்சு சந்தோஷமாக போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? ராதாகிருஷ்ணன் சார். எந்த ஊர் சார்? திண்டிவனத்துலேருந்து வரேன் சார். சரி சார். இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கு எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? என்ன நோய்க்காக வந்தீங்க? மூட்டு வலி சார். உட்காந்தா எழுந்திருக்க முடியல, சப்பங்களோடு கூட சாப்பிட முடியல, எட்டேன்னு போனால் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக போக முடியல சார். அதுக்காக உணவு கூட சரியாக சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது சார். மாடிப்படி ஏறி இறங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன பல டாக்டர் போய் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, 2 லட்சம் கேட்குறாங்க. நான் கூலி வேலை செய்கிறேன் சார், என்னால் கஷ்டமாக இருக்குது சார். அதுக்கப்புறம் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் போங்க, எங்கேயும் அல்லல் பட வேணாம், அந்த டாக்டரை போய் பாருங்கள், நல்லபடியாக குணமாயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு இங்கே வந்து 1 மாதமாக மாத்திரை சாப்பிட்டேன் சார். இன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு குணமாகி போயிடுது. மூட்டு கைகளெல்லாம் நல்லா இருக்குது,
நல்லா சாப்பிட்றேன், நிம்மதியாக இருக்கிறேன் சார். வீட்லேயும் சந்தோஷப்படுறாங்க ஒய்ஃபு. இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ குறைகள் சொன்னீங்க, நிறைய சொன்னீங்க. ஆமாம் சார். இப்போ இந்த கிளினிக்கு எவ்வளோ நாளில் நீங்கள் வந்தீங்க? நான் 3 மாதம் வந்து போகிறேன் சார். ஆனால் 1 மாதம் இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு நிம்மதியாக இருக்கேன் சார். இதுக்கு முன்னால் எவ்வளோ நாள் இருந்தது? அதான் சார் 2-3 வருஷமா இருந்தது சார் எனக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார். மனநிலை ரொம்ப பாதிச்சிருப்பீங்க. ஆமாம் சார். இந்த இடத்துக்கு வரும்போது கூட நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம் சார். என்னடா இவ்வளவும் பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல, சரி இது ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே வந்து டாக்டரை பார்த்தீங்க. ஆமாம் சார். டாக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப அன்பாக அரவணைப்பாக பேசியிருக்காரு. ஆமாம் சார். அந்த சந்தோஷம் பாதி நோய் போயிருக்கும். ஆமாம் சார். மீதி நோய் மருந்து கொடுத்து போயிருக்கோம். கண்டிப்பாக சார். இப்படிப்பட்ட இந்த காலக்கெடுவில் உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஒவ்வொரு இடத்தும் போகும்போது 2 லட்சம் 3 லட்சம் ஆப்ரேஷன் முடியாதுன்னு. அந்த இதெல்லாம் தாண்டி இங்கே வரும்போது என்னடா ஃபீஸ் நிறையா கேட்பாரு, எப்படிடா என்னடான்னு தெரிஞ்சு மனசுக்குள்ளே நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க கொடுக்குற மெடிசனை அவங்க அன்பாக பேசுறது, பணத்தை பற்றியே பேசாமல் அவங்களுக்கு குணப்படுத்தியிருக்காங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து கொடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷம். 3 மாதமாக வைத்தியம் பார்த்துருக்கேன். இந்த 3 மாதத்தில் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி, இன்னும் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? இல்லை சார், இப்போ 3 மாதம் சாப்பிட்டதுல மன நிறைவாக இருக்குது, நல்லபடியாக குணமாக இருக்குது சார். இன்னும் 3 மாதம் சாப்பிட்டா முழுமையாக குணமான்ற நம்பிக்கையோடு இருக்குது சார். நான் ரொம்ப சந்தோஷம். ஆமாம் சார். உள்ளபடி பேசுகிறீங்க. ஆமாம் சார். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக வைத்தியம் பாருங்கள். பூர்ண குணமாகிறதுக்கு இல்லாமல் இறைவனை வேண்டுறோம். இங்கே வரக்கூடிய நோயாளிகள்லாம் பூர்ணமாக குணமடைஞ்சு சந்தோஷமாக போகிறாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன தம்பி? மகேந்திரன் சார். எங்கேருந்து வரீங்க தம்பி? பூந்தமல்லி சார். பூந்தமல்லி. என்ன பண்ணுறீங்க தம்பி? லாரி மெக்கானிக் சார். என்ன தம்பி? லாரி மெக்கானிக். லாரி மெக்கானிக். இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கு இது எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? நான் டிவி பார்த்தேன் சார். டிவி பார்த்து டிவி மூலயமா அட்ரஸ் நோட் பண்ணி வந்து இவரை சந்திச்சு பார்த்தேன். உங்களுக்கு என்ன நோய் தம்பி? எலும்பு ரத்தம் கட்டிச்சு சார். அது எப்படி? கியர் பாக்ஸ், லாரி கியர் பாக்ஸ் இறக்கும்போது கீழே விழுந்து அது ஆகி அதுக்கப்புறம் நைட் ஆனால் தான் அது வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு 12 மணிக்கு மேலே ஓவராக வலிக்கும். அது ஒரு 3 வருஷம் ரொம்ப அங்கங்கே. அப்புறம் லேகி கூட சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு நாட்டு மருந்து அக்கு பஞ்சர்னு சொல்லிட்டு. என்ன சிட்டுக்குருவி லேகியமா? இல்லை சார், அது ஏதோ லேகி மாதிரி டப்பான கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு 4-5 மாசமா. அதுக்கும் சரியாகல. அப்புறமா டிவி நைட்டில் வலி தாங்க முடியாமல் டிவிலாம் பார்த்துங்க அப்படி இப்படி இருப்பேன் சார். இப்போ டிவி பார்க்கும்போது சார் அதில் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்து அட்ரஸ் நோட் பண்ணி வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவர் வந்து பார்த்தேன். சரி, பார்த்துட்டு சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு 2 மாதம் மாத்திரை எடுங்க, நான் கொடுக்குற மெடிசன்லாம் சாப்பிடுங்க, டேப்லெட்லாம் கொடுத்தாரு. எடுத்து சாப்பிட்டேன். 2-3 மாதம் சாப்பிட்டேன். இப்போ எதுவுமே கிளியராக இருக்குது சார். இப்போ நல்லா தூங்குறேன். நல்லா இருக்கு. இப்போ வெயிட்டான கியர் பாக்ஸ் தூக்குனா எல்லாமே நல்லா செய்கிறேன் சார். கியர் பாக்ஸ் எல்லாமே இப்போ நல்லா வேலை செய்ய முடியுது. காலுக்கு அப்படியே பிடிச்சிக்கும். நைட் ஆனால் தான் சார் அது வரும். அந்த ரத்தம் எங்கெங்கேயோ எவ்வளோ செலவு பண்ணோம் சார். 3 லட்ச ரூபாய்க்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் கூட நம்ம அந்த நேரத்தில் அவ்வளோ காசு இல்லை. அப்படியே வலி கிளி சமாளிச்சு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தான் இங்கே வந்து பார்த்து வந்து உள்ள அவர் பேசும்போதே எனக்கு அந்த ஒரு நல்ல இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை தம்பி, நான் பார்க்குறேன், நான் கொடுக்குற மாத்திரை கரெக்டாக சாப்பிடுவாங்க, நான் கொடுக்குற மருந்தெல்லாம் க்ளீனாக சாப்பிடுங்க, உங்களுக்கு 2 மாதத்துல ரிசல்ட் தெரியும் சொன்னார் சார். ஆனால் 2-3 மாதத்துக்கு மேலே சாப்பிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ஏதாவது பத்தியமாக இருக்கிறீங்களா? இல்லை சார், அதெல்லாம் எதுவுமே நீ வேண்டாம், என்னென்ன சாப்பிடு, இது பச்சிலாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி. வேறு லிக்கர்லாம் சாப்பிட்றீங்களா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். சரி சரி சரி. இப்போ அந்த வைத்தியம் வந்து பார்த்ததில்ல உங்களுக்கு நல்ல மன திருப்தியாக இருக்கு? நான் திருப்தியாக இருக்கு சார். அதெல்லாம் சரி. ஐயோ இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே இங்கே வராமல். அப்புறம் எதனா கோவம் அதிகமாக வந்தால் கை காலம் நடுங்க சார். அந்த நரம்பு டென்ஷன் அந்த அதெல்லாம் கூட சொன்னேன். அதுக்கும் தனியாக மருந்து கொடுத்து இப்போ எதுவுமே இல்லை, இப்போ நல்லா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னன்னா எவ்வளவோ பேர் பலதரப்பட்டு இப்போ நோயெல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, கியூறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ சொன்னீங்க இடையில ஒரு ஆஸ்பத்திரி போனால் 3 லட்ச ரூபா கேட்டாங்க ஆப்ரேஷன் சொல்லி. அப்போ நீங்கள் அதிர்ச்சி ஆகிருப்பீங்க. ஒரு கியர் பாக்ஸுக்கே 3 லட்ச ரூபா புதுசாக வாங்கிடலாம் போல கியர் பாக்ஸ். நம்ம இதை நம்ம கியர் போயிடுச்சுன்னு நீங்கள் சந்தேகப்பட்டிருப்பீங்க. கரெக்டான ஆஸ்பத்திரி, கரெக்டான டாக்டர்கிட்ட வந்து முறையாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்த எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, இந்த நோய் குணப்படுத்துகிறாங்கன்னா உண்மையிலே இது வந்து ஒரு கோயில் தான் சொல்லணும். ஆஸ்பத்திரி சொல்கிறோட கோயில் சொல்லணும். இங்கே வரக்கூடிய நோயாளிகள்லாம் பூர்ணமாக குணமடைஞ்சு சந்தோஷமாக போகிறாங்க. தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்கள் பேர் தம்பி? என் பேர் மனோகர் சார். எங்கேருந்து வரீங்க தம்பி? நான் கேரளாவிலேருந்து வருது சார். கேரளாவில் எந்த ஊர் தம்பி? கொச்சி சார். கொச்சி. என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி? நான் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்க்குறேன் சார். இப்போ சென்னையில் இருக்கீங்களா? இதுக்காக வந்தீங்களா? சென்னையில் தான் இருக்கிற. சென்னையில் தான் வேலை. எந்த ஏரியா தம்பி? அடையாறு சார். அடையாறு. நீங்கள் எஸ்எம்கே
நேச்சுரல் கிளினிக்கு எதுக்காக வந்தீங்க? என்ன நோய் உங்களுக்கு? கல்யாணம் பண்ண முன்னாடி நிறைய வாட்டி நைட்டு படுக்கும்போது டெய்லி அங்கே விந்து போய் 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 நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசையே போச்சு. வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் சொல்கிற கல்யாணம் பண்ணு ஒரே பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் 1 வருஷம் இருக்கும். அந்த டைமில் எனக்கு என்ன பண்ண தெரியாது. நான் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். சார ப்ரோக்ராம் பார்த்தேன். பார்த்த உடனே அப்படியே ஃபோன் பண்ணி இதே மாதிரி வேற சொன்னீங்க. வந்துட்டு அப்புறம் நான் சொன்னேன், சார் இதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு தெரியாது. சாவாம கூட ஒரு இதாக இருந்தேன் நான். அப்புறம் அவர் சொன்ன, தம்பி சாவ வேண்டாம், நான் ஒரு மருந்து தரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா காசு கொடுத்தா போகும் சொன்னேன். அப்புறம் அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் சாப்பிட்டேன். அப்படியே கொஞ்சம் அடங்கி போச்சு. அப்புறம் ஒரு 3 மாதம் சாப்பிட்டோமே ஃபுல்லாக நோய் அப்படியே போச்சு. அப்புறம் நான் வந்து கேட்டேன், சார் இது மருந்து சாப்பிடுமா கேட்டேன். அவர் சொன்னேன், சரி ஒரு 3 மாதத்தோடு சாப்பிட தம்பி, சாப்பிட்டா ஃபுல்லாக நோய் போகும்னு சொன்னேன். அது அந்த மொத்தத்தை 6 மாதம் சாப்பிட்டேன். 6 மாதத்துக்கு ஃபுல்லாக நோய் போய் கல்யாணம் ஆச்சுன்னு இப்போ 3 பசங்களும் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எஸ்எம்கே கிளினிக் வர்றதுக்கு யார் மூல காரணமாக உங்களுக்கு சொன்னாங்க? அது என் டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன் சார். நைட் அப்படி படுக்கும்போது ஒரு மாதிரி இருந்தேன். இன்றைக்கி டிவி சேனல் மாற்றி இருக்கும்போது அப்படி டிவியில் பார்த்தேன். நான் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், வேறு சொன்னேன். வந்த உடனே சார் இதே மாதிரி சொன்னேன், இதே மாதிரி மருந்து சாப்பிடப்பா, நீ கவலைப்பட வேணாம், உங்கள் சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு மாதம் சாப்பிட்ணும் அந்த இது எனக்கு அப்படியே கட் ஆச்சு. சரி 3 மாதம் சாப்பிட சொன்னேன். 3 மாதம் சாப்பிட்டேன், ஃபுல்லாக இதாகிடுச்சு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்கிறது உங்கள் அனுபவத்தில் வந்து, அதாவது வாழ்வாதாரமே வேணாம், 2வது கல்யாணமே வேணாம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தெலாம் தாண்டி இந்த இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எஸ்எம்கே ஆஸ்பத்திரிக்கு வந்து நீங்கள் ரொம்ப முன்னுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேரளாலேருந்து சென்னைக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரி தேர்வு பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இங்கே வரக்கூடிய நோயாளிகள்லாம் பூர்ணமாக குணமடைஞ்சு சந்தோஷமாக போகிறாங்க. எந்த இடத்துலேருந்து வரீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து வரோம். கோயம்புத்தூர்லேருந்து. ஆமாம் சார். உங்களுக்கு என்ன நோய்மா இந்த எஸ்எம்கே? ஒரு 3-4 வருஷமாகவேங்க உடம்பு ஃபுல்லாக இந்த ஸ்கின் எல்லாம் ஒரு கொப்பளம் மாதிரி வர்றது, அரிப்பு, அப்புறம் நம்ம அரிச்சோம்னா தோலாக உரியறது, இப்படியே இருந்து எங்கள் வீட்டில் வேண்டான்னு சொல்கிற மாதிரி ஆயிட்டாங்க அவங்க ஃபேமிலியில். நான் இருக்கிறத விட சாகிறதா மேலும் சொல்லிட்டு இருந்து அழுதுகிட்டு எல்லா டாக்டர்கிட்ட பார்த்தேங்க, எதுவுமே கேட்க மாட்டேன்டுச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, என் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி சென்னையில் கிளினிக் இருக்குது, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிரும், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் எனக்கு அந்த இடம் தெரியாதேன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் அந்த அட்ரஸ் நான் தர்றேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு வந்து இவங்ககிட்ட கேட்டு வந்தேங்க. வந்து இப்போ 1 வருஷமாக பார்க்குறேன். அந்த மாதமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ நல்லா கிளியராக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் வீட்லேயும் சொன்னார், அவர் போய் ஐயாவை பார்த்துட்டு நல்ல இது சொல்லிட்டு வரணும்னு. இன்றைக்கு மட்டும் அந்த ஐயாவை தான் நாங்கள் கடவுளாக நினச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நானும் அதான் நினைக்கிறேன். ஆமாங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் இப்போ இடையில பேசியிருக்கும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி எனக்கு அரிப்பு சொரியெல்லாம் வருது, தழும்பாக வருது, இதனால என் வீட்டுக்காரர் என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க. இதே சூழ்நிலை அவருக்கு வந்துருந்தா நீங்கள் அப்படி விட்டுருப்பீங்களா? நான் விட மாட்டேன். இப்போ வந்து நல்லா இருந்தோன்னு உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆமாங்க ஐயா. அது ரொம்ப தப்பு இல்லையா? ஆமாங்க. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. உண்மையிலே உங்களுடைய மன தைரியம், உங்களுடைய நல்ல எண்ணத்தில் கடவுள் வந்து இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் வர வச்சிருக்காரு. இதுக்கு நீ வந்து இங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்கும் நீங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறீங்க. ஆமாங்க. அந்த அவர் தான் எனக்கு கடவுளே, அவர் தாங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. நீங்க வாயார சொல்லாம மனசார நெஞ்சார நினைச்சு அவரை என்னைக்குமே நீங்க மனசுல வச்சு கடவுளுக்கு நிகர் அவரை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு குணமாகும். எப்பவுமே நாங்க அவரை வந்து பார்ப்போங்க. கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்து பாக்குறீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இல்லாத ஆஸ்பத்திரியில மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாத இருந்தாலும் சென்னையில இருக்குன்னா ஏதோ ஒரு கொடுப்போம் உங்களுக்கு. இப்போ எனக்கு நல்லா இருக்கிறதுனால நான் கோயம்புத்தூர்ல கூட இன்னும் எத்தனை பேர்த்துக்கு என்ன நான் கூட ஐயா கிட்ட தான் போக சொல்லுவேன். இங்கே வரக்கூடிய நோயாளிகள்லாம் பூர்ணமாக குணமடைஞ்சு சந்தோஷமாக போகிறாங்க. வணக்கம் சார், உங்கள் பேர்? பிரகாஷ் சார். பிரகாஷ், எங்கேருந்து வரீங்க சார்? ஈரோடு சார். ஈரோடு. இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கு எதுக்காக வந்தீங்க? என்ன நோய்? ஆமாம் சார், இன்னும் ஒரு நோய்னு சொல்ல முடியாது சார். இது தலையிலேருந்து பாதம் வரைக்கும், உச்சிலேருந்து உள்ள வரைக்கும். ஆமாம் சார். என்னென்னா கால் ஜாயிண்ட் உலுக்கு, அது அப்புறம் மூட்டு வலி இருக்குது, ஒரு சொல்ல முடியாது.
அப்படி பயங்கரமான வலி. ஃபுல்லாக ஆயில் சர்வீஸ் பண்ணோம். ஆமாம் சார். ஏதோ மசாஜ் கூட பண்ணிடுச்சேன் பார்த்தேன், எது குறையில. அப்புறம் 4-5 ஹாஸ்பிட்டல் சுற்றி பார்த்தேன், எதுவுமே குறையில. அப்புறம் என்ன பண்ணிச்சேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ரமேஷ் ஃப்ரெண்டு. அவர் சொன்னார், 2-3 வாட்டி சொன்னார், இந்த மாதிரி SNK நேச்சுரல் கிளினிக் போடா, இந்த எனக்கு அது சுகமாகிடும், அந்த ஒல்லி இதெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் நான் போனேன், 2 வாட்டி போனேன். ஃபர்ஸ்ட் வாட்டி போனேன், ஐயா ஒரே வார்த்தை சொன்னார், உனக்கு இது எத்தனை மாதமாக இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்குன்னு கேட்டார். ஐயா 4 வருஷமாக இருக்குது இந்த மாதிரி சொன்னேன். அது நீ உனக்கு 4 மாதத்துல குணமாகிடும், நம்புறியானாரு. ஐயா நம்புற ஐயா, அதுதான் வேணும். நான் எங்கே போய் உட்கார முடியல, செய்ய முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போக முடியல, ஆஃபீஸுக்கு போக முடியல, படியேற முடியல, நான் இருக்கிற கஷ்டமெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் மெடிசன் கொடுத்தாரு. என்ன பண்ணாருன்னா, ஒரு மெடிசன் கொடுத்து அட்வைஸ் சொன்னார், நீ மெடிசன் டயத்து சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிடணும், அதெல்லாம் சொல்லினாரு. அதே மாதிரி 1 வாரம் ட்ரை பண்ணி பார்த்து கொடுத்தாரு மாத்திரை. ஓகே, நல்லா இருக்கு. அதே மாதிரி 4 மாதம் யூஸ் பண்ணேன், சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் கூட 10 பேருக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் அவங்க பண்ணாது இன்னொருத்தர் படக்கூடாது பாதிப்பு. கண்டிப்பாக. அதனால ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஐயாவுக்கு எந்தோ உடம்புல இந்த இடத்துல கட்டி வந்துச்சு, ஒரு வாட்டி சின்ன கட்டி. அது சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார். வேணாம், மாத்திரை தான் கொடுத்துறேன், சூப்பர் கூட இருக்கணும், சுகமாயிருக்கணும்னு சொன்னார். அதனால ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து 4 மாதம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க. ஆமாம், இப்போ பூர்ண குணமாகிட்டீங்க, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நான் மூடமாட்டே வேலை செய்கிறேன் ஆஃபீஸில். ஒரு நாள் லிஃப்ட் வேலை செய்யலன்னு கரண்ட் இல்லைன்னு பட்டு ஏற முடியல. இப்போ நான் இறங்குறேன், இப்போ வேலை செய்கிறேன். இங்கே வரக்கூடிய நோயாளிகள்லாம் பூர்ணமாக குணமடைஞ்சு சந்தோஷமாக போகிறாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் என்னம்மா? சையத் அலி சார். எந்த ஊர்? அரக்கோணம் சார். சரி சரி. இப்போ என்ன நோய்க்காக இங்கே வந்தீங்க? எங்கள் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு சார். எங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு நாங்கள் தேடாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, எங்கெங்கே போய் பார்த்தோம். நம்ம SMK நேச்சுரல் கிளினிக் பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். கடவுள் புண்ணியத்தில் வந்து ஒரு குழந்தை சரி உண்டாச்சு. மறுபடியும் ஒரு 4 மாசமாக கர்ப்பமாக இருக்காங்க. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். இந்த SMK நேச்சுரல் கிளினிக்கு யார் உங்களை இங்கே அறிமுகப்படுத்தி வச்சா? சொந்தக்காரங்க ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருந்தோம். சரி. அதனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம், நல்லா ட்ரீட்மெண்ட், இயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சரி. நல்லபடியாக பலன் கிடைச்சிது சார், சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படிங்களா? 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் நீங்கள் வேதனைப்பட்டு ஆமாம் ஆமாம் சார். இங்கே வந்த உடனே உங்களுக்கு வந்து எத்தனை மாதத்தில் உங்களுக்கு கரு உண்டாச்சு? 6 மாதத்தில் கரு உண்டாச்சு சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க சார். சரி சரி சரி. இப்போ 2வதும் கன்சீவாக இருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் முடியாத ஒரு காரியத்தை நம்ம SMK நேச்சுரல்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இந்த நீங்கள் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாமல் இப்போ குழந்தை உண்டாகி அடுத்த குழந்தையும் ரெடி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து SMK நேச்சுரல் கிளினிக் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இந்த கிளினிக்கை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எங்களுடைய அபிப்பிராயம் வந்து நாங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், ஆனால் SMK நேச்சுரல் கிளினிக் வந்து எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி சார். கண்டிப்பாக. ஏன்னா அதாவது வேற பொருள் இல்லை, டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னாலும் வாங்கிடலாம். ஆமாம் ஆமாம். குழந்தை இல்லைங்கும்போது அந்த வேதனை வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கேன், நம்ம குழந்தை இல்லையா, இது பிறக்குமா பிறக்காதா, நம்ம வாழ்க்கை எப்படி போயிருமான்னு அந்த இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். இல்லை அதாவது மற்ற கிளினிக் மாதிரி மற்ற ஹாஸ்பிட்டல் ஆனால் நிறைய கிளினிக் போய் பார்த்தோம், செட் ஆகாது. எனக்கு வந்து விந்துக்கள், ஆணு விந்துக்கள் நல்லா இல்லை, குறைபாடு இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்குது, நீங்கள் குண்டா இருக்கீங்க அப்படின்னு என்னவோ சொல்லி பயன்படுத்தினாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப மனவேதனையாக இருந்துட்டோம். நம்ம SMK நேச்சுரல் கிளினிக் பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்த பிறகு சந்தோஷமா இருக்கணும் சார். இப்போ இதுக்காக நீங்கள் ஏற்கனவே 10 வருஷமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்து பல லட்சங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் சார். அதெல்லாம் தாண்டி இந்த கிளினிக் வரும்போது சரி இதுவும் அப்படி இருக்குமோன்னு நினச்சி நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. கடைசி முயற்சி தானே இது? ஆமாம் சார். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு உங்களுடைய மனநிலை, சந்தோஷம் எல்லாமே மாறி இருக்கும். மாறி இருக்கு சார். சார் ரொம்ப ஹாப்பி சார். அம்மா, உங்களுடைய மனநிலை, மன சந்தோஷத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நாங்களும் கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு சார். நிறைய ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஏறி இறங்கிட்டோம். எங்களால் முயற்சி பண்ணி சரி இனிமேல் பிறக்காத நம்மளுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் டியூப் பேபி கூட நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வேறு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க எங்கள் மாமனார் மாமியார். சரி என்னை அனுப்பிட்டு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணோம். எல்லாமே எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திருப்பி சேலம் கூட போய் கர்ப்பப்பையில் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு குண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு லேப்டாஸ்கோப்லாம் பண்ணாங்க, கொழுப்புலாம் எடுத்து. அப்போயாவது சரியாகும்னு பார்த்தா அப்போவும் அந்த ஆப்ரேஷன் பண்ணியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்களுக்கு பிறக்கவே இல்லை. சரி நாங்களும் இது 10 வருஷமாக தேடி அலைஞ்சு சரின்னு விட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இதை பற்றி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு இங்கே வந்து பார்த்ததுனால. அதனால் அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே போங்க, நீங்கள் போய் பாருங்கள், 10 வருஷமாக இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போய் பாருங்கள் ஒரு வாட்டி எனக்காக அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி நம்ம எல்லாமே முயற்சி பண்ணமே, சரி இப்போ இந்த ஒரு வாட்டி போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் இங்கே வந்தோம். அப்படிங்களாம்மா? ரொம்ப அதாவது உங்களுடைய மன வருத்தத்தையும் இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் பாவம் குழந்தை இல்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்குன அந்த சூழ்நிலையில் சூசைடே பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் வந்து அவங்ககிட்ட வந்து அழுதுருப்பீங்க. சார் 10 வருஷமாக நாங்கள் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ 2 குழந்தை உங்களுக்கு வந்து கிடைக்குது. உண்மையிலே இது வந்து பெரிய மிராக்கள் தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இவ்வளவோ ஒவ்வொரு மனசுலேயும் ஒவ்வொருத்தருக்கும் பல வியாதிகள் இருக்கும். அதை வெளியில் எப்படி சொல்கிறது? டாக்டர் சரியாக பார்ப்பாங்களா? நம்ம செலவழிச்சா அதுக்கு பலன் இருக்கா? அப்படின்னு எவ்வளோ பேர் எத்தனையோ நோய்களுக்கு பல லட்சங்கள் கடை வாங்கி வீடு அடமானம் வச்சு எல்லாம் பார்த்துருக்குறீங்க, நானும் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி வந்து எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கில் வந்து நான் வந்து கேள்விப்பட்டு இந்த மாதிரி நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி பெரிய மிராக்கள் என்னென்னா, இன்றைக்கி நேரில் வந்து நான் பலதரப்பட்ட நோய்களில் உள்ளவங்களாம் நான் பார்த்தேன். சொரியாசு, சுகரு, குழந்தை இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வியாதிக்காரங்களாம் வந்து நல்ல குணமாயிருக்கு சார். நாங்கள் 8 வருஷம் 10 வருஷம் எங்கெங்கேயோ பார்த்தோம் சார், ஒன்றுமே குணமாகலை சார், வாழ்க்கையே வேணாம், நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்னால அடுத்த ஆள் முன்னால் நிற்க முடியல, வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, இப்படிலாம் சொன்னவங்களாம் நான் கேட்கும்போது எனக்கு உடம்பே புல்லரிச்சிருச்சு. பெரிய மிராக்கள் தான் சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் சொல்லணும். மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக நோய் இல்லாமல் இருக்காது. அந்த நோய்க்கெல்லாம் குணமாகனா ஒரே இடம். நான் பெருமைக்காவோ இல்லை சொல்லணும்னு சொல்கிறதுக்காகவோ எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து காசு கொடுத்து நீங்கள் நடிங்க அப்படி அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. நான் நேச்சுரலாக பேஷண்ட்டெல்லாம் பார்த்தேன். அவங்களோட அனுபவத்தை சொல்லும் போது எனக்கு, அதாவது குழந்தையே இல்லை 10 வருஷம் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு டைவர்ஸ் லெவலில் போய் சூசைட் லெவலில் போனவங்களாம் இங்கே வந்தாங்க. சார் இன்றைக்கி எனக்கு இன்னொரு குழந்தை உருவாயிருக்கு, இந்த ஆஸ்பத்திரினால தான் நான் நல்லா இருக்கேன் எஸ்எம்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கே ஒரு கண் கலங்கிச்சு. உங்களுக்கு பலதரப்பட்ட நோய்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கணும் தான் ஆர்டர் அருள் இருந்தாலும் நீங்கள் நேராக வாங்க. இங்கே அரும்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நம்ம எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கு. வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட் கேளுங்க. பலதரப்பட்ட டிவி சேனல்லாம் அவருடைய விளம்பரம் வருது, அதை பாருங்கள். உங்களுடைய குறைகள் எதாக இருந்தாலும் A to Z அவர்கிட்ட வந்து தனிமையில் பேசுங்க, உங்கள் நோயை குணப்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் அரிய வாய்ப்பு, அரிய பொக்கிஷம், இதை நல்லா பயன்படுத்துங்கிற சொல்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் நீடோடி பல கிளைகள் தமிழ்நாடு இந்தியா லெவலில் அவர் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. எங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்ட ஒரு சில தினங்களில் உங்கள் உடலில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் கழிவுகள் வெளியாகி உடல் முன்னேற்றம் அடைவதை உணரலாம். சிகிச்சைக்கு பின் நோய் மீண்டும் வருவதில்லை. நம்ம எஸ்எம்கே நேச்சர் கிளினிக் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. சென்னையோட ஆர்ட் ஆஃப் த சிட்டியான 100 ஃபீட் ரோட்ல இருக்கிற அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனோட வாசல்லையே இருக்கு.